நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கின்றது. முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்போம். இன்றைய நூல் அரும்புகள் நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்ய செல்வன் அமுதன் ஜெயின் வித்யாலயா பள்ளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அமுதன் வாங்க, புக்கை கையில் வச்சுக்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அமுதன். நான் மதுரை ஜெயின் வித்யாலயா பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறேன். நான் இன்று பேச போகிற தலைப்பு நல்வழி காட்டும் நீதி கதைகள். இப்புத்தகத்தின் ஆசிரியர் திரு கதிரவன் அவர்கள். வெளியிடுவோர் அருண் பதிப்பகம். 80 பக்கங்கள் கொண்ட இப்புத்தகத்தில் 24 நீதி கதைகள் உள்ளது. அனைத்தையும் எனக்கு பிடித்தது. அதில் மன ஒருமையே சிறந்த வழி என்னும் கதை எனக்கு மிகவும் பிடித்தது. இக்கதையின் மூலம் ஒரு மாணவன் தன் கற்க வேண்டிய இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். எத்தனை கவனச்சிதறல்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் தன் அடைய வேண்டிய இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். துரோணாச்சாரியார் வில்லாளியின் குறி பார்க்கும் வேட்டை பொருளை தவிர வேறு எதுவுமே அவன் கண்ணுக்கு என்று தெரியக்கூடாது என்று கூறியது போல தன் செய்யும் செயலே கவனமாக இருக்க வேண்டும். நன்றி. அமுதன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பிரணீதா விகாசா பள்ளி. Good morning to all. My name is Pranita. I am studying in 6th standard. I am studying in Vikasa School. I read a book named Blue Umbrella. This book is written by Ruskin Bond. This book has 64 pages. And this book is published in 1980. This book is taken as a film in 2005 and got the award Best Children Movie. And this book has 64 pages. This book is basically topicked on the blue umbrella. The characters of the book are Binya, Biju, Binya's mother, Neelu and Goru, Ramburasa and Ramburasa's servant. This book is published by B. Jain Publishers, and this book is very interesting to read. Everyone can read. In the story, the main character is Binya, a small girl in the age of 10. She lives in Himalayas in a village, Garhwal. She lives with her mother and brother. She gets the blue umbrella in the mountain regions when she takes the cows to the mountains. She got this umbrella in the exchange of her leopard's claw. She takes the umbrella everywhere she went in the village. The people were greedy of it. In the village those days, people will only use black umbrella. So Ramburasa, a tea shop owner, is tried to steal her umbrella. His servant Rajaram helped him to steal it. He stole the umbrella when Binya was in a small nap, and she chased her. Binya called his brother Biju and caught the umbrella. And in the village, the people thought that Ramburasa tried to steal the umbrella, so that they did not go to his shop. So 2 weeks passed. After 2 weeks, Binya went with the umbrella and bought 2 toffees. And he gave the umbrella as a gift. And then Ramburasa and Binya were friends. Thank you. பிரணீதாவை அடுத்து கிறிஸ் சீனிவாஸ் மகாத்மா மெட்ரிக் பள்ளி. செம்மொழியான தமிழன்னைக்கு என் முதல் வணக்கம்.
சபையோர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். உன்னால் முடியுமா என்பதே நான் விமர்சிக்கப் போகும் நூலின் தலைப்பு. இதை எழுதியவர்கள் மதிப்புக்குரிய ஷீலா புரியட் மற்றும் பிரபாராம் அவர்கள். திரு அசோக் ராஜகோபாலன் இதில் பல வண்ண ஓவியங்களை வரைந்துள்ளார். முதலில் உன்னால் முடியுமா என்ற இந்நூலின் தலைப்பே என்னை கவர்ந்து ஈர்த்தது. இந்த நூலை நான் ஒரு அறிவியல் களஞ்சியமாகவே பார்க்கிறேன். ஏனெனில் நம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள் எப்படி விந்தையாக செயல்புரிகின்றன என்று இது விளக்குகிறது. உனது கால் விரல்களால் சுவைக்க முடியுமா? உன் மூக்கினால் குளிக்க முடியுமா? உன் கால்களால் கேட்க முடியுமா? உன் காதுகளால் பார்க்க முடியுமா? இப்படி பல வித்தியாசமான கேள்விகளை கேட்டு என் மூளையை தூண்டில் போட்டு இழுத்தது. நாம் வழக்கமாக செய்யும் செயல்களை மற்ற உயிரினங்கள் வித்தியாசமாக செய்யும் உலகத்தை என் கண் முன்னே காட்டியது. ஒவ்வொரு பக்கத்திலும் என்னை போல சின்னஞ்சிறிய வாசகர்கள் மகிழும் அளவுக்கு அழகான சித்திரங்கள் நிறைந்துள்ளன. ஆங்கில பள்ளியில் படிக்கும் எனக்கு சுவை உணரிகள், உயர் சுருதி கீச்சொலி, சுவர்கோழி, சிலந்தி மீன், எறும்புண்ணி போன்ற தமிழ் சொற்கள் சொல்விருந்தாக அமைந்தது. ஒவ்வொரு புத்தகமும் புதிய சிந்தனையை நம் ஆழ் மனதுக்குள் விதைக்கும் ஒரு ஆசான். அதை போலவே இப்புத்தகமும் என் மனதில் தனித்துவமான உயிரினங்களை பற்றி தெரிவித்து வருங்காலத்தில் என்னை ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலனாக மாற்றிக்கொள்ள ஊக்கம் அளித்தது. நான் பெற்ற அனுபவத்தை பெற நீங்களும் இப்புத்தகத்தை வாசியுங்கள். நன்றி, வணக்கம். சீனிவாசை அடுத்து சி மரியம் ஆக்ஃபியா பேகம், கேந்திர வித்யாலயா. Good morning. My name is S. Mariam Afia Begum. I going to tell about the ant and the grasshopper. It was a hot summer day. The ant worked hard. The grasshopper singing and dancing. One day the ant working time fell down with the food. The ant said, Mr. Grasshopper, please help for me to take this food to the home. The grasshopper said, why are you working? You sing and dance. The ant said, I am storage food for winter season. See your future. Winter season is coming on the way. The grasshopper laughed and said, winter season is away. Soonly winter season came. The grasshopper house did not have any food. The grasshopper touched the food where the food was there. That time the ant house he saw. Then the grasshopper knocked his door and the ant opened the door and the grasshopper said, please give for me some food. The ant said, you have to storage the food to winter season. I will not give food for you. Thank you.
பேர் எழுதிட்டீங்களா தம்பி? ரெஜிஸ்டரில் பேர் எழுதிட்டீங்க. அப்பா நேம் அதில் எழுதி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மரியம் மனிஷா பேகம். ரேகா குட்டீஸ் கதைகள். கதையோட பெயர் வந்து சேவலும் காகமும். கதை எழுதினவரோட பெயர் வந்து கீரனூர் ஜாகிர் ராஜா. ஓவியம் வரைந்தவரோட பெயர் வந்து புருஷோந்தமன். சேவலும் காகவும் நண்பர்களா, ரெண்டு பேரும் சேர்ந்தே உணவு தேடுவாங்களா. அப்படி ஒரு நாள் வந்து சேவல் நினச்சிச்சா, காக்காவே நம்மளுக்கு உணவு தேடி எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிச்சான். காக்கா வந்து ரொம்ப பசியோடு இருந்ததுனால உணவு தேடிச்சான். பள்ளி கிடச்சிச்சான் காக்காவுக்கு. காக்கா பசியோடு இருந்ததான சேவலிட சேர்ந்து சாப்பிடுவோன்னு நினைக்காமே மறந்து போச்சா. அதனால காக்காவே பள்ளியை தின்றுச்சான். அப்புறம் சேவல் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்துச்சா காக்கா வர. ஆனால் காக்கா வந்து சாப்பிட்டு முடிச்சதுனால தூக்கம் வருதுன்னு நைட்டு தூங்கிடுச்சான். அப்புறம் சேவல் வந்து காக்காவை பார்த்துச்சான். சேவல் நினச்சிச்சான் காக்கா மட்டும் தூங்கிடுச்சுன்னு. அடுத்த நாள் வந்து காக்கா எழுந்திரிச்சோடனே சேவல் கண்டுக்கவே இல்லையா. அப்புறம் காக்காவையும் சேவலையும் தெரிஞ்ச குருவிட்ட காக்கா வந்து கேட்டதாம். அப்புறம் காக்கா சொல்லிச்சா சேவலுக்கும் காக்காவும் நடந்த சண்டைய. அப்புறம் வந்து குருவி சேவல்கிட்ட சொல்லிச்சான், நடந்ததெல்லாம் மறந்துரு, நீ காக்காட்ட போய் பேசுன்னு சொல்லிச்சான். காக்கா குருவி வந்து காக்காட்ட சொல்லிச்சான், நடந்ததெல்லாம் மறந்துடு, நீ போய் சேவல்கிட்ட பேசுன்னு சொல்லிச்சான். ஆனால் ரெண்டு பேருமே ஒத்துக்கலையா. அதனால குருவி சொல்லிச்சான், இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனையை பேசி சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு குருவி பறந்துருச்சான். அப்புறம் ரெண்டு பேரும் சம்மதிட்டாங்களாம். அடுத்த நாள் வந்து சேவலோட எஜமானர் வந்து வேறவருக்கு விற்க கொடுத்துட்டாரா. அதனால் சேவல் வந்து அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்புறம் சேவல் இருந்த புது இடத்துல பறவைகள்லாம் இருந்துச்சான். ஆனால் காக்கா மாதிரி ஒரு நண்பரே இல்லையாம். அப்புறம் சேவல் போன உடனே காக்கா வந்து வாடிருச்சான். அப்புறம் சேவல் பகலும் நைட்டாவையும் கொக்கரக்கோ காக்கான்னு கூவிட்டே இருந்துச்சான். காக்கா வந்து வீடு வீடாக கொக்கரக்கோ காக்கான்னு சொல்லிகிட்டே இருந்துச்சான். நன்றி, வணக்கம். நூல் விமர்சனம் செய்த குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்குதல். முதல்ல அமுதன்.
அடுத்ததாக பிரணீதா. அடுத்து கிறிஸ் சீனிவாஸ். அடுத்து மரியம் ஆஃபியா பேகம். அடுத்து மரியம் அனிசா பேகம்.